எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாருக்கும் தெரிந்த பாடல் எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாடுவோமா?
வானத்தின் அபிஷேகம், வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே.
ஆண்டவர் இத்தனை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளவுதானா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றுள்ளது. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் சேவியர் சொன்ன ஒவ்வொரு காரியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு வசனம் தான் நான் உட்கார்ந்துருக்கோம், எனக்குள்ள ஞாபகம் வந்தது. பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறது. He perfect everything in its time. Amen. Hallelujah. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நிச்சயமாய் சிட்டியார் ஹில் சர்ச்சை ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு அவர் உருவாக்கினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. Hallelujah. We don't know what God is going to do, but still He is in control. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. எத்தனை நாள் தான் இப்படி ஓடி ஓடி ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு இருக்க போறீங்க? நல்லா இருந்தது, கஷ்டமா இல்லை? We should have our own place. Is it possible or not? Yes. How many of you believe that it is possible? Amen. ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நிச்சயமாய் நமக்கென்று ஒரு நல்ல ஒரு இடத்தை கொடுப்பார் என்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தில் அந்த கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசத்தக்கதாக அவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய
பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க நீர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறபடினாலே மை துதிக்கிறோம். இப்பொழுதும் வேத வசனங்களை தியானிக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, இதனுடைய ஆழ்ந்த சத்தியங்களை புரிந்து கொள்ள எங்களுடைய மன கண்களை நீர் திறக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசுகிற தெய்வமாய் இருக்கிறதுனால எங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்க ஆயத்தமாய் இருக்கிறோம். வார்த்தைக்கு தடையாக இருக்கிற எல்லா அந்த காலத்தின் கிரியைகள், சத்துருவின் போராட்டங்களை உயிர்த்தெழுந்த லெசனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆண்டவரே உடைய நாமத்தினாலே நாங்கள் அவனை ஆண்டவர் சத்துருவின் கிரியைகளை முறியடித்து ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஒரு ப்ரோக்ராம் ஆண்டவர் முடிக்க கிருபை கொடுத்தார். ஆமென். That's what I was wondering. The same thing. ஏன்னா எல்லாருடைய பார்ட்டிசிபேஷனும் அதில் இருந்தது. அதற்கான சபையில் அப்படிதான் இருக்கணும். யாரும் இல்லை, எல்லாரும் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். ஒரு காரியங்கள் செய்ய தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை குறித்து பாஸ்டர் ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொன்னார். எத்தனை பேர் அதை கவனிச்சிங்களோ எனக்கு தெரியல. உங்களை குறித்து நிறைய காரியங்கள் சொன்னார். நான் ஒரு காரியம் என் உள்ளத்துக்குள்ள தொட்டது எதா இருக்கணும் கொஞ்சம் கெஸ் பண்ணி பார்த்தேன். சபையை கொடுத்து ஒரு வார்த்தை சொன்னார். சொல்லுங்க, சொல்லுமா. சொல்லி கொடுத்து சொல்றல வேண்டாம். சத்யா, நீ சொல்லுங்க. You are blessed. உங்களை ஸ்பெசிபிக்கா கொடுத்து ஒரு காரியத்தை சொன்னார். எல்லாரும் கொடுத்து டைம் போகுதில்ல. யாராவது சொன்னா ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்களா? கிறிஸ்துமஸ் சீசன்ல இருந்து சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அதான பிரச்சனை. சரி, நானே சொல்லிடுறேன். எல்லாரும் கிஃப்ட் எனக்கு கொடுக்க போறதில்லை. ரைட். நீங்க ஒவ்வொருவரும் ஊழியக்காரங்க. சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? இப்போ தெரியுதா? How many of you believe that each and every one of you is a body of Christ? வேத வசனம் அப்படிதான் சொல்லுது. நம்ம தான் சபையினுடைய ஒவ்வொரு அங்கத்தினர்களாக இருக்கிறோம். எப்படி ஒரு பாடிக்கு எல்லா விதமான அங்கங்களும் இருக்கிறது போல நம்ம எல்லாரையும் அப்படித்தான் வைத்திருக்காரு. அதைத்தான் நேற்றைய தினத்திலும் we have witnessed. Amen. I thank God for the wonderful evening. அதற்கு வச்சு நேருக்கு எவ்வளோ பிரயாசங்களை பட்டு காரியங்களை செய்திருப்பீங்க ஒரு சார். ஆனாலும் மறுபடியுமாக இந்த நாளில் ஆராதனைக்கு நீங்கள் வந்தது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நாங்களும் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நாங்கள் 1:30 மணிக்கு போய் சேர்ந்தோம். பிள்ளைங்க உண்மையில் அது ஊழியத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். கரெக்டாக கிளம்புலன்னா பிள்ளைங்களை விட மாட்டேன். காலையில் எழுந்திரிச்சாங்க, திரும்பி கிளம்பி வந்தோம். வர வழியில் பெரிய ஆக்சிடென்ட்டு, அதனால் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். வர முடியல, அதனால தான் டிலே ஆச்சு. இல்லைன்னா நேரத்துக்குள்ளே வருவதற்கு ட்ரை பண்ணுவோம். ஊழியம், தட் இஸ் வாட் அவர் பேஷன். இத்தனை காலம் நம்ம இந்த உலகத்தில் வாழ போகிறோம். எதற்காக ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து இங்கே வைத்திருக்கிறார்? ஒரு நோக்கம் இல்லாமல், ஒரு திட்டம் இல்லாமல் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த இடத்துல வைக்கவே இல்லை. சிட்டி ஆன் ஹில்லை பற்றி சொன்னாங்க. மலையின் மேலே வைத்த விளக்கு போர்த்த. இதுதாங்க முக்கியம். ஆண்டவர் நம்மை இந்த உலகத்துக்கு எப்படி வச்சிருக்காரு? சொல்லுங்க. இந்த உலகத்துக்கு இப்போ யூ ஆர் சிட்டி ஆன் ஹில் சர்ச் பிலீவர்ஸ், ரைட்? உங்களை ஆண்டவர் எதற்காக வச்சிருக்காரு? இதை சொன்னாலும் ஒரு பிரைஸ் கொடுத்துட்றாரு. நான் கொண்டு வந்து திரும்பி கொண்டு போக கூடாதுல்ல. You are perfectly right. அதனால don't change your answer. First கொடுத்துரு. Come, get up. Hallelujah. எவ்வளவு அட்டென்டிவ்
அட்டென்டிவா இருக்கிறீங்கிறது தான் கொஞ்சம் நத்திங் எல்ஸ். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா திட்டத்தில் ஜோசஃபோட பேசிட்டு இருக்கும்போது அதான் சொன்னார். தட்ஸ் வாட் வி ஆர் ஷேரிங். ஆண்டவர் அழகா இந்த குடும்பமாய் ஒன்று சேர்ந்து செய்கிறார்கள். we have difference of opinions, no doubt about it. இல்லைன்னு சொல்லவே முடியாது. 5 பேரும் ஒண்ணா இருக்கா? இப்படிதான் சொல்றார். இதுக்குள்ள பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். But still our goal is only one, to praise the Lord. His name should be glorified. I thank God for a brother who has developed that website. See, ஒரு ஆத்மா பரலோகத்தில் எப்போ கழிவு வரும் தெரியுமா? எப்போ கழிவு வரும்? கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஐசல் நீ செய்திக்குள்ள போல ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் எப்படி இருக்குமா? சந்தோஷம் உண்டாகும். சொல்லுங்க, வார்த்தை எப்படி இருக்கு? மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல, அப்ப ஒரு பாவி ஒரு உலகத்தின் மனுஷா நம்முடைய ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது அதன் மூலமாக யாருடைய நாமம் மகிமைப்படுது? பரலோகம் களி கொடுத்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆமென். For that purpose only we are coming to the church. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டோம், அதோடு போதும். நோ, நம்ம கண்ணு முன்னால எத்தனை ஜனங்கள் அழிவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி every day we are seeing. உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு இங்க வைத்திருக்கிறார். அதை செய்யலைன்னா we have to answer to the Lord. சாரி, உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலை. that is what the Bible says. that was the fact all about. அதனால் அதை செய்து ஆண்டவர் கொடுத்த காரியங்களை செய்து அநேகரை அந்த நீதிக்கு உட்படுத்தத்தக்கதாக தேவன் செய்வார். எனக்கு அந்த தாளந்து இல்லை, இந்த தாளந்து இல்லை, யாருமே சொல்லாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யூஸ் இட் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். சரி, நேற்று தினத்தில் ஒரு நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். அதை கேட்டது எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக சரி பிரின்ஸ் சொல்லிடணும், சொல்லாமல் கேட்டு கொடுத்துக்கலாம். வாட்ஸ் அப் த டாபிக்? பிரின்ஸ் ஆஃப் பீஸ். உங்க ப்ரோக்ராம் முழுவதுக்கு ஒரு பேர் கொடுத்தீங்களா? என்ன பேரு? end to end. ஷீபா, உனக்கு நான் பிரைஸ் கொடுக்க முடியாது. end to end அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. ஆனா திருப்பி சொல்லுவேன்னு சொன்னாங்க, சொல்லவே இல்லை. Okay, God bless you. Thank you. See, Prince of Peace. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு எப்படி வந்தாராம்? சமாதான காரணராக. நான் அதை பற்றி நான் பேச போவது கிடையாது. நேற்று we have had enough through pastor. அதற்காக நான் நினைச்சேன். அப்போ இப்பேற்பட்ட சமாதானத்தை கொடுக்க வந்த தெய்வம் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை உங்களோட கூட அதற்கொத்து நான் தியானிக்க விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஐசாயா chapter 28 and 29. 28, 29. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாயிருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர்னா? ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ரெண்டு காரியங்கள். ஆலோசனையில் அவர் எப்படிப்பட்டவர்? ஆச்சரியமானவர். செயலிலே அவர் எப்படிப்பட்டவர்? மகத்துவம் உள்ள தெய்வம். இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். வாசிங்க. நமக்கு ஒரு குமாரன், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் எப்படிப்பட்டது? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆமென். இப்பேற்பட்ட தெய்வம். அப்போ அவர் அதிசயமானவர். எதுல அதிசயமானவர்?
அவருடைய ஆலோசனையிலே, அவருடைய திட்டங்களிலே, அவருடைய தீர்மானங்களிலே அவர் ஆலோசனை மிகுந்தவர், ஆச்சரியமானவர். இப்பேற்பட்ட தெய்வம் அவரை நம்முடைய வாழ்க்கையில நாம் உணர்ந்து புரிந்து கொண்டால்தான் இந்த கிறிஸ்துமஸ் உண்மையான ஒரு கிறிஸ்துமஸாக நம்முடைய வாழ்க்கையில இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் இட் இஸ் ஆல்சோ yet another Christmas in our life. Amen. அவர் நம்முடைய வாழ்க்கையில சமாதானக்காரனாக வந்தார், சமாதானத்தை கொடுக்க வந்தார். ஏன் சமாதானத்தை கொடுக்க வரணும் உலகத்துக்கு? எதற்காக சமாதானத்தை கொடுக்க வரணும்? உலகத்துல சமாதானம் இல்லை. இந்த ஹார்மோனில் இருப்போம், குடும்பத்துல சமாதானம் இல்லை, சபைகளிலே சமாதானம் இல்லை, தேசங்களில் சமாதானம் இல்லை, உலகம் எங்கும் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில அந்த ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் இந்த சமாதானத்தை கொடுக்கத்தக்கதாக இந்த உலகத்திலே ஏழை பாலகனாக வந்து உதித்தார். அவர் ஆலோசனையிலே அவர் ஆச்சரியமானவர், கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர், beyond our human thought and comprehension. யோபு 5:9 சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். அவரை குறித்து சொல்லப்பட்ட குணாதிசயம் அதுதான். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் ஆச்சரியம் உள்ள தெய்வம். எப்படி அவர் ஆச்சரியம் உள்ள தெய்வம் என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள முடியும்? 1 to 1 தான். தயவுசெய்து நீங்க பேசணும், பேசாம உங்களை இருக்க விட மாட்டேன். எப்படி உங்க வாழ்க்கையில அவர் எப்படி ஆச்சரியம் உள்ளவர்? என் வாழ்க்கையில நான் சொல்லனா, நான் ஊழியக்காரனா நிற்கிறதுக்கு தகுதியே இல்லாத அப்படிப்பட்ட வாழ்க்கையில இன்னைக்கு ஊழியக்காரனா நிற்கிறேன் என்று சொன்னால் அவர் இது என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஆமென். ஹalleluya, ஹalleluya. சரி, இயேசு எப்படி ஆச்சரியமானவர்? ஜஸ்ட் tell your thoughts. உங்க சிந்தனை வெளிப்பாட்டை சொல்லுங்களேன். எப்படி ஆச்சரியமானவர்? how do you feel? அவர் எப்படி ஆச்சரியமானவராக இருக்கிறார்? I want the congregation to given us life. He's given us life. Given his life. Given us our life. We have our life, our breath. Yes, நம்ம மீட் எடுத்திருக்கிறார். Right, that's right. அதுக்கு முன்னால நம்ம we are celebrating Adventல கிறிஸ்மஸ், அதை வச்சு சொல்லுங்க பாப்போம். அவர் ஆச்சரியமானவர். எப்படி ஆச்சரியமானவர்? See, these are the basic things we should understand. Very basic thing. It's a God who came in man form. That is what. See, he is அவர் வந்து பெரிய ஒரு தெய்வம். அவர் தன்னுடைய எல்லா மகிமையும் விட்டு உலகத்துல எப்படி வந்தார்? எங்க வந்து பிறந்தார்? ஞானிகள் என்ன நினைச்சாங்க? எங்க பிறந்திருப்பார் அவர்? யூதருக்கு ராஜாவானவர் எங்க பிறக்கணும்? அரண்மனையில பிறக்கணும். அந்த நட்சத்திரம் வழிகாட்டினது எல்லாம் ரைட்டு. எது வரைக்கும் வந்தாங்க? அந்த நட்சத்திரத்தை பின்பற்றுறது வரைக்கும் கரெக்டா வந்துட்டாங்க. இப்ப அவங்களுடைய இன்டெலெக்சுவல் வந்து என்ன சொல்லுது? இங்க ராஜா அரண்மனை இருக்குது. அப்ப ராஜா எங்க பிறந்திருக்கணும்? அரண்மனையில பிறந்திருக்கணும். So they were diverted. See, because of their intellectual mind, diverted their way. மாம்சத்துக்கு இடம் கொடுத்தாங்க. எங்க போயிட்டாங்க? பட் அவங்க நினைச்சது கரெக்ட். ராஜா எங்க தான் பிறக்கணும்? ராஜா அரண்மனையில பிறக்கணும். ஆனா இங்க எங்க பிறந்திருக்கிறாரு? மாட்டு தொழுவத்துல, சத்திரத்துல இடம் இல்லாம மாட்டு தொழுவத்துல அவர் பிறந்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ இப்படி அதற்கு முன்பதாகவே இன்னொரு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? நேட்டிவிட்டி பிளேயெல்லாம் போட்டோமே. அதற்கு முன்னால ஒரு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? Pardon? Virgin, like conceived. Yeah, you are right, perfectly right. ஒரு கன்னி கற்பம் தரிக்க முடியாது. This is beyond the nature thing. Right? அப்போ அவர் எப்படி ஆச்சரியமானவர்? அவருடைய பிறப்பிலே
ஆச்சரியத்தை வைத்த தேவன் அவர். Hallelujah. See, we cannot imagine. ஒரு கன்னி, ஒரு கற்பவதியாச்சு இந்த உலகம் அவரை பற்றி என்ன பேசும்? யார் அதை ஒற்றுக்கொள்வாங்க? நடக்கிற காரியமே இல்லை. யோசேப்பு கூட இதை தெரிந்த உடனே அவளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாய் இருந்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. But God's plan was different. It is mysterious. Amen. Hallelujah. ஆனா இதை குறித்த ரெவலேஷன் எல்லாம், இதை குறித்த தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே, பல ஆயிரங்களுக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசிகளினால் உரைக்கப்பட்டு விட்டது. அப்பேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்திற்கு உரியவராகிய அவர் ஏழை பாலகனாக ஒரு கன்னியின் வயிற்றிலே வந்து பிறந்து இந்த உலகத்துக்கு வந்தது. இது ஒரு பெரிய ஆச்சரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக வந்தார்? என்ன கேட்டா கேட்டுட்டே போலாம். எதற்காக வந்தார்? இப்பதான் நம்ம சொன்னது மாதிரி, yes, he came to this world to save a sinner like me. உண்மை. அதற்காக தான் வந்தார். ஆண்டவர் எதுக்காக உலகத்துக்கு வந்தார்? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது. இது நான் என்னுடைய சொந்த வார்த்தை இல்லை, வேதத்தில் பைபிள் இருக்கு. இருளில் இருக்கிற ஜனங்கள், அந்த காலத்தில் அப்ப நம்ம இருட்டுக்குள்ளே இருந்தோம். பாவ இருளுக்குள்ளாக இருந்த நம்மை, நம்முடைய பாவத்தை மீட்டெடுக்கத்தக்கதாக எந்த கல்வாரி சிலுவையிலே நாம் நம்முடைய தண்டனையை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ள முடியாத நமக்காக அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. அதான் ஏசாயா 9:6 அழகா சொல்லுவாங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அடுத்த வார்த்தை வந்து நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எங்க? கல்வாரி சிலுவையிலே பாலகனாக பிறந்தவர் வாலிபனாக கல்வாரி சிலுவையிலே நமக்காக கொடுக்கப்பட்டார். இதுதான் சத்தியம். இதை நாம் இது நம்முடைய வாழ்க்கையில எந்த அவருடைய மரணம் கொண்டு அதுவும் ஒரு ஆச்சரியம். எந்த ஒரு மனுக்குலத்துக்கு எந்த ஒரு தெய்வமும் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததாக வரலாறு கிடையாது. ஆண்டவருடைய பிறப்பு, it is not a story, it is a history. இது ஒரு வரலாறு, கதை அல்ல, இது ஒரு வரலாறு. இப்பேற்பட்ட ஆளுமை எல்லாவற்றிலும் அவருடைய ஆச்சரியமான காரியங்களை செய்து அதை நிறைவேற்றி ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார், உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32 அதிகாரம் 19 வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32 அதிகாரம் 19 வசனம். யோசனையில் வாசிக்க முடியுமா? யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். ஏழை பாலகனாக வந்து ஆரியோ பாடி முடிச்சிட்டோம். ஆனா என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறார் என்கிறத எரேமியா தீர்க்கதரிசி மிக தெளிவாக சொல்கிறார். யோசனையில் பெரியவர், செயலிலே வல்லவருமாயிருக்கிறார். அவனவனுக்கு அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக, அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அழிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாயிருக்கிறது. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இப்பேற்பட்ட தெய்வமும் அவர் முதலிலே அவர் எப்படிப்பட்டவர்? ஆலோசனையிலே ஆச்சரியமானவர். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8 அதிகாரம் 14 வசனம். நீதிமொழிகள் 8:14.
நீதிமொழிகள் 8:14. ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள். இந்த ஆலோசனையும் மெய் ஞானமும் யாருடையது? கர்த்தருடையது. அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் என்கிறதுல நாம் எந்த விதத்திலும் அது நமக்கு சந்தேகம் இல்லை. அவர் நம்முடைய வாழ்க்கையில ஆலோசனையும் மெய் ஞானமுமாக நம்முடைய வாழ்க்கையில நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. 139 சங்கீதம் 17 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது 139:17 139:17 உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆலோசனை பேரிலே அவர் நம்மை வழி நடத்துகிறார் என்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 32:8 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உண்மையில கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினாலே தாங்குவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 43 அதிகாரம் 17 வசனம். சீக்கிரமாக நான் முடிக்க போறேன். ஏசாயா 43:17. Isaiah 43:17. Who brings forth the chariot and horse, the army and the power, they shall lie down together, they shall not rise, they are extinguished, they are quenched like a wick. Sorry, 48:17. Sorry, 48:17. Sorry. Thus says the Lord, your Redeemer, the Holy One of Israel. I am the Lord your God. I am the Lord your God. Who teaches you to profit. He teaches you to profit. Who leads you by the way you should go. This is what the wonderful promise God is giving to us. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் மனுஷன் சொல்லலைங்க, கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இதுக்காகத்தான் இயேசு உலகத்தில் வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. பிரயோஜனமானவைகளை நமக்கு போதித்து நாம் எந்த வழியில நடக்கணும் அதை நமக்கு போதிக்கிற தேவன். நம்ம நினைக்கிறோம், we think that this is what our way, this is what the way the Lord has kept us. No, I'm not saying it is not my words, it's in the Bible. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 58 அதிகாரம் 7 வசனத்தை வாசித்து பார்த்து 55 7-8 வாசிங்க. 8 என் நினைவுகள் உங்களுடைய நினைவுகளும் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய நினைவு is not our thoughts, our deeds. God has got a different purpose and different ways for us. என்ன வழி? அடுத்த வார்த்தை அழகா சொல்கிறது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்ததா இருக்கிறதோ. நம்ம என்ன நினைக்கிறோம், this is what our ministry. No, this is what the blessing of us. No, God has got a different plan for us. Amen. We think that we are confined with small petty things. No. We expect great things. இன்னைக்கு நமக்கு சபையில் இடமே இல்லை. Expect a great thing. See, Pastor was telling about his God, the wonderful thing God has done in his life. அவருடைய வாழ்க்கையில் செய்த காரியங்களை ஒன்றுமே இல்லாம பல அடிகளுக்கு இன்னைக்கு எத்தனையோ 1000 ஸ்கொயர் ஃபீட் அவருக்கு இருக்கின்றார் இடம் நம்ம சர்ச்சு. God can do anything in our life, everything in our life. அவரால கூடாத காரியம் நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரை போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. He wants to help us. The only thing is we should ask him. அவரை கேட்காம கொண்டு வந்து தலையில ஆசீர்வாதத்தை திணிக்க மாட்டார். Unless you open your mouth and ask, he will never do that. என் நாமத்தின் அர்த்தம் எதை கேட்டாலும் தருவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்.
ஆண்டவர்கள் கேட்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பேசிக்கலாம் அது முடிக்க வரும். அடுத்ததாக அவர் செயலிலே அவர் ஆலோசனையிலே மகத்துவமானவர். அப்பேற்பட்ட நாமம் இந்த உலகத்திலே அது இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. ரட்சிக்கப்படுவது மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா இயேசு என்கிற நாமம். அவர் பிறந்த போதே அவருக்கு தூதன் சொன்னது என்னது? அவருக்கு சொல்லுங்களேன், அவருக்கு என்ன பேர் கொடுத்தாங்க? என்ன பேர் கொடுத்து சொன்னாங்க? இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம்? அடுத்தது இயேசு என்கிறதுக்கு என்ன அர்த்தம்? He's a savior, Jesus Christ. What does it mean? He's a savior of this world. அப்போ அந்த நாமத்தை நாம் உயர்த்தி சொல்லும் போது, அந்த நாமத்தை நாம் பற்றி கொள்ளும் பொழுது, இயேசு என்னுடைய தகப்பன் என்று நாம் அக்னாலஜ் பண்ணும்போது நம்ம கொண்டு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இங்கு மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. அவருடைய நாமம் உயரணும், அவருடைய நாமம் உயரணும், இங்கு மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா, பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழித்திறக்கும். உங்கள் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். ஆலோசனையில் ஆச்சரியமான அந்த நாமத்தை உடையவர். எக்கடலும் வழித்திறக்கும். உங்கள் நாமம் உயர்த்தும் போது செங்கடல் மலையும் கரைந்து போகும். உயரணுமே. அல்லேலூயா. அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர். இரண்டாவதாக அவர் செயலிலே மகத்துவமானவர். mighty God. ஆமென். செயல், அவர் செயல்பாடுகள் நம்ம ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது எத்தனை வல்லமை உள்ள செயல்கள் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்ராகமங்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Exodus chapter 15 verse 11. 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அவர் சமாதான பிரபு என்று சொல்லி நேற்று கேட்டோம். அவர் சமாதான பிரபுவாக இருக்கிறதற்கு அவருடைய குணாதிசயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவம் உள்ள தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தேவர்களிலே உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்திலே, in righteousness, அவர் மகத்துவம் உள்ள தெய்வம். ஹல்லேலூயா. துதிகளிலே எப்படிப்பட்டவரா? பயப்படத்தக்கவர். அப்படின்னா துதியில பயப்படத்தக்கவர், நம்ம அடிச்சிருவார், கொண்டு போடுவார், அப்படியா? The reverence of God,
பயத்தோடு கூடிய பக்தி. ஆண்டவர் எனக்காக இந்த உலகத்திலே வந்தார், நான் அனுபவிக்க வேண்டிய எல்லா விதமான பாடுகளையும் எனக்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவர் சிந்தின அந்த பரிசுத்த இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டு இருக்கிறேன். நான் யாருக்கு இப்போ பிள்ளை? அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன். அப்போ பயத்திலே அவர் அப்படி பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர். துதிக்கும் போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையோடு அவரை துதிக்கும் போது அந்த துதியிலே அவர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த துதியை அவர் அனுபவித்து விட்டு என்ன செய்கிறாரா, அவர் அற்புதங்களை செய்கிறவராக நம்முடைய வாழ்க்கையில எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார். வாழ்க்கை முடிந்து போய்விட்டது, இதுதான் வாழ்க்கையினுடைய எண் என்று சொல்லி பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்துக் கொண்டு வழி தெரியாதபடிக்கு எங்கு போவோம் என்று சொல்லி ஒரு நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே அவர் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கரத்தை பிடித்து மலைகளை விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபையும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கையும் உன்னை விட்டு நிலை பெயராது என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்கிற தெய்வம். அவர் வாக்கு கொடுத்தவர் மட்டுமல்ல, வாக்கை நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. காரணம், வாக்கு தத்தத்தை தந்த தெய்வம் வாக்கு மாறாத ஆண்டவராக இருக்கிறார். பொய் சொல்வதற்கு அவர் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. இன்னைக்கு சொல்லுவாங்க, அவங்க நெருங்கினவங்க உனக்கு உதவி செய்வேன், ஆனா அவங்களே செய்யணும்னு நினைச்சா கூட பல வேளைகளிலே அவர் செய்ய முடியாமல் போய்விடும். ஆனா என் தேவன் அப்படிப்பட்டவர் அல்லவே அல்ல. உன்னை உயர்த்துவேன், உன்னை ரட்சிப்பேன், உன்னை மீட்டெடுப்பேன் என்று சொன்னால் அது நிச்சயமாய் செய்து முடிப்பார். இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். அருமையான பாஸ்டர் சொல்லும்போது அந்த பொருத்தனையோடு தானே. sanctification is very very important in a Christian life, in a believer's life. Christian life, believer's life. இது இல்லை என்று சொன்னால் it's a waste. Whoever you may be, whoever you are in a position, it is nothing before God. தயவுசெய்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் சொல்றேன். ஏன்னா இதை பார்த்த உடனே எனக்குள்ளாக ஒரு இது வந்தது, இது தேவை தேவை தேவை. இந்த பரிசுத்தமாக்குதல், இந்த சாங்டிஃபிகேஷன் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் இந்த பரிசுத்த தெய்வத்தை ஆராதிக்க முடியாது. எத்தனை ஆண்டுகள் நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நான் பரிசுத்தர், ஆகவே சொல்லுங்களேன், வசனம் இருக்கு, நீங்களும் பரிசுத்தராயிருங்க. That's what's the mind of God. அவருடைய சித்தம் என்ன சொன்னா, நாம் எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். That is the only mind of God. Each and every one of us should be sanctified. இல்லைன்னா அதுல பிரயோஜனம் இல்லை. காலகாலமா நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கலாம். We can boast that we are believers. No, it's not of you, any use to us, or not to anybody also. தயவு செய்து எல்லாரும் வேலைக்கு போறீங்க, எல்லாம் பண்றீங்க. I beg you, that's what I can say, because this is what most important in our life. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஆசீர்வாதம் எளிதாக பெற்றுக்கொள்வீங்க. எத்தனை கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கு, எத்தனை போராட்டங்கள் இருக்குது. எல்லாரும் இங்க நல்ல சூழ்நிலை இருக்கணும்னு நம்ம நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. மனசுக்குள்ள இருக்கிற வேதனையும் கஷ்டங்களும் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம முகத்துக்கு முகம் பார்க்கிறோம். We may not be able to understand what are the problems you are going in, what are the tribulations you are facing in your life, but nothing is hidden from the Lord's side. அது மனுபுத்திரன் மேல அவர் கண்கள் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி அதை சொன்னாங்க. பாஸ்டர் அந்த பெண்கள் முன்னால் சொல்லும்போது சொன்னாங்க, அவர் நம்முடைய கண்கள் நோக்கி. அப்ப நம்ம என்ன பாடுபடுகிறோம், வேதனைப்படுகிறோம் என்பது அவருக்கு தெரியும். கஷ்டப்பட்டு வேடிக்கை பார்த்தவர்கள் தேவனாக இல்லை, நம்ம அதிலிருந்து மீட்டெடுக்கக்கூடியவர். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் உண்டு. நான் அடிக்கடியா சொன்னேன், இந்த பிரசங்கத்தில் நான் சொல்லாம இருக்கிறதே கிடையாது. All the promises of God in the Bible, it's true. It will come to pass. It has to come to pass because it's the word of God.
அப்படி இருக்கிற சூழ்நிலையில but none of the promise of God has been given to you just like that. You cannot take it granted. No. I want you to be very vigilant in your spiritual life. நீ நினைக்கலாம் அவங்க பார்க்கல இவங்க பார்க்கல அவங்களுக்கு தெரியாது இல்லவே இல்லைங்க. ஆண்டவருக்கு மற்றவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ ஆண்டவருக்கு எல்லாமே வெளிச்சமா இருக்கிறது. நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் அங்கே உடைய கரம் இல்லை. படிக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். தயவுசெய்து இந்த வார்த்தைகள் சொல்றதுக்காக but still the Holy Spirit prompts me to talk on this thing. And when I saw this, this fasting prayer, I'm encouraged. That's what when he pastor asked me, I said immediately. I said I will be part of this. The sanctification நம்முடைய வாழ்க்கையில மிக தனி மனிதனுடைய வாழ்க்கை வேணும். குடும்பத்துல பரிசுத்தம் வேணும். மறுரூபமாக்கப்பட வேண்டும். What is salvation? I can boldly say that in 1990 February 28 I've been saved. No, it's a wrong statement. I will not saved. Word of God says முடிவு பரியந்தம் சொல்லுங்களா நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்பட்டான் இருக்கா. அப்ப கூட படுவான் தான் இருக்கு. நான் அடிக்கடியாக ஆண்டவரத்தில் கேட்கிற ஒரு காரியம் உண்டு. ஆண்டவரை நிற்கிறேன் என்று சொல்கிற நான் விழுந்து போகாதற்கு எச்சரிக்கையாக இருக்க கற்றுத்தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கதாங்க ஆண்டவர்கிட்ட. இன்னைக்கு அழகா உட்கார்ந்து இந்த இடத்துல உட்கார்ந்து தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். இது எப்படி நமக்கு கிடைச்சது? இந்த தேசத்துல இருந்து மிஷனரிங்க வந்ததுனால தான் நமக்கு கிடைச்சது. இன்னைக்கு தேவனை ஆராதிக்க முடியாதபடிக்கு நமக்கு ஒரு இடம் கிடைக்க கூட so-called Christians அவங்க இருக்கிறனால நமக்கு தொந்தரவா இருக்கிறாங்க. மற்றவங்க கூட இருக்க மாட்டாங்க. இல்ல நம்ம இருக்க பில்டிங் எந்த பில்டிங்? அந்த பில்டிங் யாரு பில்டிங்? அது this is what the land this country is going to do. ஒவ்வொரு நாளும் அதிகால வேளை நான் என்னுடைய ஜெபத்தில் நான் ஜெபிக்கிற காரியம், ஆண்டவரே இந்த தேசத்திலிருந்து மிஷனரி வந்ததுனால எனக்கு விஷயம் கிடைச்சது. என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறதுனால நிச்சயமா இந்த தேசத்துல ஒரு எழுப்புதல் என்னுடைய கண்கள் காண வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொள்கிறேன். இது நம்முடைய பொறுப்பு. இதுக்காக நீங்க வேலையில் இருங்க. அருமையான வேலைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்ல பணத்தை கொடுத்திருக்கிறார், அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். அதோடு போகிறதுக்கு இல்லை, அழிந்து போகிற இந்த ஆத்துமாக்களுக்காக முந்தினோர் அநேகர் பிந்தினோராகிய நம்மை முந்தினோராய் ஆண்டவர் இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார். நம்ம வேலை வேணும், சம்பாத்தியம் வேணும், எல்லாம் வேணும், நோ டவுட் அபவுட் இட். ஆனா ஒரே ஒரு வசனம் இருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடும் பொழுது மற்றவைகளை ஆமென். தயவு செஞ்சு I request you to be a part of this fasting prayer. அந்த தயவு செய்து 2 hours ஒரு தயவு செய்து கடந்து கொள்ளுங்க. இந்த பரிசுத்தம் இல்லாம புதிய வருஷத்துக்குள்ள தயவு செய்து யாரும் பிரவேசிக்காதீங்க. அதில் எந்த பிரயோஜனம் இருக்க முடியாது. Yet another year we are going to enter. No. It should not be there. தயவு செய்து அதில் இது பண்ணி அவர் செயலிலே மகத்துவமானவர். சங்கீதம் 86:10 சில வசனங்கள் மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 86:10 தேவரின் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களும் செய்கிறவராய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். You are the only God. நேற்று who is Jesus பார்த்தோம்ல, பிரசங்கத்துல சொன்னாங்க. ஹalleluya. அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். நேற்று நல்ல ஒரு சம்பவத்தை சொன்னார் பாஸ்டர். என்ன சம்பவம்? again ஒரு question. சரி, அது வந்து கொடுத்துட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. என்ன சம்பவத்தை சொன்னார்? நீங்க எல்லாம் பிஸியா இருந்தீங்க ப்ரோக்ராம்ல. ஒரு நிமிஷம் சொல்லியிருக்கேன்.
நல்லாதான் கேட்டுக்கல. தேங்க்யூ பிரதர். கப்பல்ல அது அழகா அவர் விவரிச்சு சொன்னார். அப்போ இயேசு அந்த படகுல தான் இருக்கிறாரு. இட் இம்ப்ளைஸ் a lot of things in our life. படகுல ஆண்டவரோடு கூட போறாங்க. கொந்தளிக்கிற அலையும் காற்று இருக்குது. ஆண்டவர் என்ன செய்யறாரு? நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. போய் தட்டி எழுப்புறாங்க. ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவர் என்ன ரிப்பீட் பண்ணாரு? காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தது. இம்மட்டும் வா, யோகுல அழகான வார்த்தை, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று சொல்லி கடல் அலைகளுக்கு கட்டளை கொடுக்கிற தேவன். ஒரு வார்த்தையினாலே இந்த உலகத்தையே ஆண்டவர் படைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. படிச்சாரா இல்லையா? உண்டாக கடவுள்னு சொன்னார். Everything was created. Amen. Such a wonderful God. காற்று கடலையும் அதட்டின தேவன், இறையாதை அமைதலாய் என்று சொல்லி கட்டளை கொடுத்த தெய்வம், 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷித்த தெய்வம். இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். நடக்குமா? அதே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். நான் ஏற்கனவே இந்த வசனத்தை சொன்னேன். எத்தனை பேர் கவனிச்சிக்கோ தெரியல. உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு வாக்கு, இதில் கொடுத்ததெல்லாம் வாக்குதான் தான். இது கண்டுபிடிக்க முடியாத கஷ்டம். பிரைஸும் இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. மலைகள் விலக்கினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபையும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கையும் முன்னை விட்டு மலைகளே விலகி போமா? நீங்களும் நானும் சொன்னா பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகுமா? ஆனா அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. இதுக்கு எப்பேற்பட்ட விசுவாசம் வேணும் தெரியுமா? மவுண்டன் லைக் ஃபெய்த் we should have, இல்ல? அப்படியா? What is the measurement of faith in our life? இந்த மஸ்டர்ட் சீட் ஃபெய்த் இருந்ததுன்னா மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் விடுன்னு சொன்னா என்ன செய்யுமா? நடக்கும். இதுதான் விசுவாசம். விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளுடைய நிச்சயம். அதெல்லாம் சொன்னா ரொம்ப போயிட்டு அவர் செயல. இப்பேற்பட்ட மகத்துவம் உள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். இந்த தெய்வம் என்ன விரும்புகிறார் தெரியுமா? என்ன விரும்புகிறார்? அவர் என்ன விரும்புவார் நீங்க நினைக்கிறீங்க? ஆண்டவர் என்ன விரும்புகிறார் உங்க இடத்துல? சப்மிஷன். நமக்கு விசுவாசம். அந்த விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவர் வரவே முடியாது. ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? உங்க கூட என் கூடவே இருக்கணும்னு விரும்புகிறார். ஆமென். நம் கூடவே இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்க கூட இருக்கிறார். அப்போ நம்ம கூட இருக்கிற தெய்வம் எதுக்காக உலகத்தில் இருந்தால் நம்ம கூட இருக்கிறார். சமாதான பிரபுவாக உங்களோடு என்னோடு கூட வாழ்க்கை முடிவு பரியந்தம் அவர் இருக்க விரும்புகிறார். அவர் மட்டும் நம்ம கூட இருந்தார் என்று சொன்னால் இந்த சமாதானம் தானாக நமக்கு வரும். ஆமென். அவர் செயல்களிலே அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஆலோசனைகளிலே ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமான தெய்வம். ஹல்லேலூயா. இதனால I want to encourage church. உங்களை நான் ஊக்கப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த சமாதான பிரபுவாக உங்களுடைய என்னுடைய உள்ளத்துக்குள்ளாக இருக்கும்போது நாம் ஒரு கலங்கரை விளக்கமாக மலையின் மேல் வைத்த பட்டணத்தை போல மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். உங்களை நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர். அவர் வாக்கு மாறாத ஆண்டவராக இருக்கிறார். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. இயேசுவே, நீர் கூடவே இரும், கூடவே இரும் ஓ இயேசுவே.
வெளிச்சம் நீரே, என் ஜீவனம் நீரே, எல்லாமே நீங்கதான்ப்பா. இயேசுவே நீங்கதான்ப்பா எல்லாமே. இந்த வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் எல்லாமே நீர் இருக்கிறீங்க. வெளிச்சம் நீரே, என் ஜீவனம் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதான். இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். என் கூடவே இரு. கூடவே இரும். ஓ இயேசுவே, ஆண்டவரே, நீர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. தாப்பரே, நீர் இல்லாத வாழ்க்கையினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரயோஜனத்தையும் கொடுக்க போவது கிடையாது. ஓ, என்னுடைய பக்கத்திலே நான் வலது பக்கத்திலே நின்று விட என்று சொன்ன தெய்வமே, நீர் இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது சுவாமி. அநித்தியமான உலகம் கண்ணீர் சிந்தும் நேரம் கண்ணீரின் மத்தியிலே தாயுமானி ஒரு தாயாக தகப்பனாக என்னோடு கூட தெய்வம் ஆறுதல் படுத்தி தேர்ந்தெடுக்கிற தகப்பனாக இருக்கிறீர். Oh, Jesus. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் தாயுமானி Oh, Jesus. Thank you, Lord. தாயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானி என் அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே. என் அப்பாவும் நீரே, இதுக்கு எல்லாமே நீங்கதான்ப்பா. இயேசுவே, இதுக்கு எல்லாமே நீங்கதான்ப்பா. ஓ, என் அப்பா, அப்பா, நீர்தான் நடுவரே. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே எனக்கு எல்லாமே நீதானப்பா. அடுத்த நாள் சொல்லுமா, என் கூடவே கூடவே இருக்க ஆண்டவரே. கேளுங்க, தயவு செய்து ஆண்டவரே சொல்லுங்க. என் கூடவே இருக்க ஆண்டவரே. எங்க போனாலும் என்னோடு கூட வாங்க சொல்லி. நீர் இல்லாத வாழ்க்கையில இருக்கவே கூடாது சுவாமி. நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றுக்கு பிரயோஜனமற்றவர். அப்பா, என் பக்கத்துல வாங்க. என் பக்கத்துல கூட நிழலாய் இருங்க சுவாமி. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. அற்புதங்களை செய்கிற தெய்வம். அவர் இந்த நாளில் உங்களோடு கூட வர விரும்புகிறார். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே அவர் உங்களுடைய உள்ளங்களிலே அவர் பிறக்க விரும்புகிறார். ஓ, ஜீசஸ். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இல்லாமல் நான் வாழ முடியாது. கேட்போமா, ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அப்பா, நீர் இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை இல்லை. நான் நிர்மலமாகாமல் நிலைத்து நிற்கிறேன் என்று சொன்னால் அவருடைய சுத்த கிருபை அதை காலையிலும் புதுமையா இருக்கிறது. உங்களுடைய இரக்கத்திற்கு முடிவில்லை என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஓ, thank you Jesus. ஆண்டவரே, கிருபையாயிரும், கிருபையாயிரும். உங்களுடைய கிருபையை புரிந்து கொள்ள கிருபை தருகிறார். நீர் இந்த உலகத்துக்கு வந்ததின் நோக்கத்தை புரிந்து கொள்ள கிருபை தாரும். நீ இந்த உலகத்துக்கு சமாதான பிரபுவாக வந்தேன் என்று சொன்னீரே, அந்த சமாதானத்தை எங்களுக்கு தாரும். ஆலோசனையிலே ஆச்சரியமான தெய்வம், செயலிலே மகத்துவமான தெய்வம். அப்பா, என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். நீர் மட்டும் எங்க கூட இருந்தா போதும். என் வாழ்க்கையில எதை பற்றி நாங்கள் கவலைப்பட போறதில்லை. சகலத்தையும் நீர் நன்மையாய் செய்கிற தெய்வம். நீர் எங்களோடு கூட இருந்தார். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் யார் ஆண்டவரே? இன்றைக்கு என் அன்பு சகோதர சகோதரிகளோடு அவருடைய குடும்பத்தோடு ஆண்டவரே, அந்த யாரும் எடுக்கக்கூடாத அந்த தெய்வீக சமாதான பிரபுவாகிய நீர் அவருடைய உள்ளங்களையும் அவருடைய இருதயங்களையும் சமாதானத்தினால் நீர் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். யார் இந்த மெய்யான சமாதானத்துக்காக உண்மையாகவே உம்மிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, அவமானங்கள் உண்டு, நிந்தனைகள் உண்டு, ஏக்கங்கள், வேதனைகள் உண்டு சுவாமி. ஆனால் இவை எல்லாவற்றிலும் மத்தியிலும் இதை பக்கத்துல இருந்து சொன்னால் எளிதாய் மேற்கொள்ள முடியும். கடந்து செல்வேன். அந்த கிருபைகளை இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தருகிற தயவுக்கு நமக்கு நன்றி. இந்த ஆலயத்தினுடைய காரியங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம். எங்கே இவர்களுக்கு என்று ஆண்டவரை ஒரு இடத்தை நீ ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீரோ அதை காண கிருபை தருவீராக. ஆண்டவரே, அதை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. உம்மால கூடாத காரியம் இல்லை. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள்,
பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரினாலே நிரப்பப்படும். ஆண்டவரே, உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்க தயவு காமிக்கிறேன். வருடத்தின் இறுதியில் வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, புதிய ஆண்டிற்குள்ளாக அடி எடுத்து வைக்கும் போது பிரசன்னமும் உங்களுடைய பாதுகாப்பு வழி நடத்தணும், இவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட வருகிற தயவு காமிக்க நன்றி. சத்துரு இந்த விதத்தில் எந்த விதத்தில் எங்களுடைய சிந்தனைகளை திசை திருப்பாதபடிக்கு உமக்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுக்க ஆண்டவரே, சங்கீதம் 121:1 சொன்ன வார்த்தைப்பட்ட வார்த்தையின்படி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக நான் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்ன அந்த விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் சொல்ல எங்களுக்கு இருக்கிற வழிநடத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.